இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது மஷ்ரூம் பிரியாணி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் 2 கிளாஸுக்கு உள்ள அளவு மாத்திரம் நான் சொல்கிறேன். இப்போ இதை 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த தலை தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2.5 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ அளவு வேணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் எவ்வளோ அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, குட்டியாக ஒரு பட்டை எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ 1 எடுத்திருக்கேன். 2 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு கல்பாசி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு இலை பிச்சு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றே தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதுக்கு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 2 பேக்கெட் மஷ்ரூம் நான் 2ஆக கட் பண்ணி, ஒரு மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிண்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு புதினா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். அதே நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு அடுத்ததாக கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதுவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆகட்டும். இது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம பிரியாணி மசாலா இருக்குது இல்லையா, அதை மாத்திரம்தான் நான் போட போகிறேன். இப்போ 2 கிளாஸுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணி மசாலா பொடி இருக்குது இல்லையா, அது 1.5 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்குது, எனக்கு அளவு கரெக்டாக இருக்குது. வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. மிளகாத்தூளும் சேர்க்கலை, மல்லித்தூளும் சேர்க்கலை. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பிரியாணி பொடி மாத்திரம் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோமா, இப்போ 4 கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 3 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ 3 கிளாஸ் இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரணும். இது கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காய் பால் 1 கிளாஸ் ஊற்ற போகிறேன். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா, இப்போ 1 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அது தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். கொஞ்சம் தண்ணியாகவே தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போது நமக்கு அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் அரிசி அதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம 2 கிளாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை நம்ம இப்போ அதில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க. இல்லை உப்பு இதுக பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் அடிக்கடி கிண்டி விடாதீங்க, அரிசி உடைஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திரும்பவும் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நெய் திரும்பவும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். என்னோடய மெத்தடில் நான் சமைக்கிறனால நான் அப்படி பண்ணியிருக்கேன்.
திரும்பவும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம், ஓப்பன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். கரெக்டாக வந்திருக்கு. நான் கரெக்டாக உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். 2 கிளாஸுக்கு இந்த அளவு ஓகே. அதுக்கு ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிகிட்டே போங்க தண்ணியை. இப்போ வந்து திரும்பவும் இதை என்ன பண்ண போகிறேன், மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஒரு 1/4 தக்காளி, ஒரு தக்காளியில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து தயிர் சேர்க்குறேன். ஒரு 3 பெரிய கரண்டியில் ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் முத்து இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இது 2 மாத்திரம் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இப்போ தான் நான் எடுக்கிறேன். கரெக்டான பதமாக இருக்குது இது. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது வந்து 2 கிளாஸுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து அந்த வாழை இலையில் நான் என் பசங்களுக்காக நான் பரிமாறுறேன். இப்போ ஆஃபலி லீவு வேறு விட்டுட்டாங்க இல்லையா, அதனால நம்ம பசங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். என்னோடய பசங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. அடுத்து வேணும்னு கேட்டு சாப்பிட்டாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமே. ஏன்னா நம்ம சமைக்கையில் நம்ம சாப்பிட்றத விட இன்னொருவங்க சாப்பிட்டு அவங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்டா தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போது வந்து நான் கொஞ்சம் குருமா வச்சுருந்தேன், அதுவும் இதில் நான் பரிமாறியிருக்கேன். அதோட ரெசிபி நான் சொல்லலை. இப்போ இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பசங்க நல்லா சாப்பிட்றாங்களா என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.